கர்த்தரை சோதரம் கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அருமையான இந்த ஜெப நேரத்திற்கு பிரைஸ் டிவி சார்பாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இம்மட்டும் நடத்தின தேவன் இன்னும் நடத்துவாராக. அவர் நம்மை கரம் பிடித்த தேவன், முற்றுமுடிய காக்க வல்லவர். நாம் ஆராதிக்கிற தேவன் மகா பெரிய தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். நாம் ஆராதிக்கிற தேவன் எல்லா இக்கட்டும் நம்மை விடுவிக்க வல்லவர். ஆமென். முன்னே செங்கடல் வந்தது, பின்னே பார்வோனின் படை வந்தது. நடு வழியில் நம்முடைய தேவ பிள்ளைகள் சிக்கிக்கொண்டார்கள். கர்த்தரும் அவர்கள் முறுமுறுக்கவும் செய்தார்கள், தேவனை நோக்கி கதறவும் செய்தார்கள். கர்த்தர் மோசே இடத்தில் பேசினார். உன் கையில் இருக்கிறது என்னன்னு கேட்டார். கோல் ஆண்டவரே நீட்டு, உன் கோலை நீட்டி செங்கடலை பிளந்து விடு. அல்லேலூயா. கோலை நீட்டினான், செங்கடல் பிளந்தது. இன்றைக்கு அந்த அடையாளங்கள்லாம் கிடைத்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகள் விடுதலை பெற்றார்கள். அல்லேலூயா. அந்த தேவன்தான் நானும் நீங்களும் ஆராதிக்கிற சர்வ அதிகாரம் உள்ள தேவன். ஆமேன். அந்த தேவனிடத்தை நாம் ஜெபிக்கிறோம், அந்த தேவனை ஆராதிக்கிறோம். தேவனை வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போனதில்லை. ஜெபமா அன்பு ரட்சகரே, பரிசுத்தமுள்ள தேவனே, இப்பொழுது உம்முடைய பாதப்படியில் வந்திருக்கிற எங்களை உம்முடைய கருத்தில் தருகிறோம். வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒருபோதும் ஒருவர் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆகிய நாங்கள் உம்முடைய பாதப்படியில் காத்திருப்பவருக்கு வந்திருக்கிறோம்ப்பா. கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். நான் ஜெபிக்கிற ஜெபம் உமக்கு பிரியமாக இருக்கணும். ஆண்டவரே, உம்முடைய ஆதீனத்திலிருந்து ஆண்டவரே மகிமையான பதில்கள் வெளிப்படணும். ஆண்டவரே, வேதம் சொல்கிறது, சகல நன்மைகளும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வர பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்கிற தேவன் மகிமையான பதிலை தருகிறார். உடைய பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உடைய வருகிற ராஜ்யத்துக்கும் ஆயத்தமாக ஜீவிக்கிற பரிசுத்த ஜீவியத்தை கொடும். இந்த உலகத்தில் உடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவைக்காக இயங்குகிறார்களோ கர்த்தர் உடைய பிள்ளைகளை தேவைகளை அறிந்திருக்கிற தேவன். ஆண்டவரே சோத்திரம். ஏற்ற வேளையிலே உடைய பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து உடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலும் கர்த்தருக்குள்ள சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் விடுதலையோடும் நம்பிக்கையோடும் ஜீவிக்கிற கிருபைத்தார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த ஜெபத்தில் கலந்து கொள்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நாம் கர்த்தரை நம்புகிறவர்களாக, நாம் ஒரு நம்பிக்கை உரியவர்களாக. ஏன்னா நாம் வேதம் சொல்கிறது, நான் நம்புகிறது அவராலே வரும். நாம் நம்புகிற காரியம் இது என்ன ஆண்டவர் எங்கே செய்வார், அவர் தான் செய்யணும். எல்லாவற்றையும் நம்ம எல்லாம் செய்தாலும், நம்ம சில காரியங்களை செய்தாலும் கர்த்தர் வாய்க்கப்படதான் ஆசீர்வாதம். சில காரியம் நம்ம செய்யவே முடியாது, ஆனால் தேவன் நமக்காக செய்வார். அல்லேலூயா. நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம்னு சொன்ன தேவன். சோத்திரம். சரி, இன்றைக்கு ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லா வசனங்களும் நம்மை என்ன சொல்லலாம், கர்த்தருக்குள்ள நிலைநிற்கிற சிகர வசனங்கள். ஆமென். நம்முடைய குற்றங்களை உணர்த்துகிற வசனங்கள், நம்மை ஆசீர்வதிக்கிற வசனங்கள், வாசிக்கும் போது நமக்கு விசுவாசத்தை வர்த்திக்கப்படுகிற வசனங்கள் தான் இந்த ஜீவ புஸ்தகத்தில் கர்த்தர் தந்திருக்கார். சரி, வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். சங்கீதம் 26 சொல்லியிருக்குது, கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாக இருக்கிறார். தேவனுக்கு நிறைய பேர் உண்டு. இதை சொல்லி கர்த்தர் நல்லவர், அவர் உத்தமர். அதோடு சொல்லியிருக்குது, ஆகையால் பாவிகளுக்கு தன் வழிகளை தெரிவிக்கிறார். நான் பாவியாக இருந்தேன், கர்த்தர் ஒரு நாளில் அவர் வழியை எனக்கு காட்டினார். இன்றைக்கு வரைக்கும் தேவ கிருபையினால் அவர் காட்டின வழியில் தொடர்ந்து ஓட குறைகள் உண்டு, சில மீறுதல்கள் சில வந்துடுது. ஆனாலும் தேவன் கிருபையாக கர்த்தர் காட்டின வழியில் ஓரளவுக்கு ஓட, இன்னும் எவ்வளோ ஓட வேண்டி இருக்குது, இன்னும் சரியாக ஓடணும் வாஞ்சிக்கிறேன். ஓரளவுக்கு தேவனுக்கு பயந்து ஓட கிருபை தந்திருக்கிறார். பாவியாக எனக்கு ஒரு வழியை தெரிவித்தார். அதுபோல தேவ பிள்ளைகளாகி உங்களுக்கு எல்லாருக்கும் தேவன் அவருடைய வழியை தெரிவிப்பார். ஆமென். அவர் நல்லவர், உத்தமர். பாவிகளுக்கு, பாவிகள் யாரு? நான் பாவம் செய்தேன் ஆண்டவரே, அப்படி உணர்றவன் தான் பாவி. உணராதவன் பாவி தேவனுடைய பார்வையில் பாவி தான். ஆனால் அவனுடைய பார்வையில் நான் எல்லாம் கரெக்டு, நிறைய பேர் சொல்கிறார்கள், நான் என்ன தப்பு செய்தேன்,
என்ன பெரிய தப்பா? அவன் என்னெல்லாமோ செய்கிறான், இதெல்லாம் ஒரு தப்பா? சோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாவிகளுக்கு கர்த்தர் வழியை தெரியும். ஒருவன் ஒரு குற்றம் செய்து விட்டான். அவனத்தில் போய், தம்பி இந்த இது காரியம் செய்ய, இது ஒரு தவறல்லவா? நான் அப்படி செய்யவே இல்லையே. ஆள் பார்த்தது, நான் செய்யவே இல்லை அப்படி ஏதாவது சொல்ல முடியுமா? நம்ம விலகி போயிட வேண்டியதான். அப்போ உணர்வில்லை. முதல்ல நல்ல உணர்வு வேணும். சின்ன தவறு வரும்போதும் கர்த்தருடைய பாதப்படி விழுந்து அழுது கதறி ஜெபித்து விடுதலை பெற்றுக்கணும். அப்புறம் தான் நம்ம உள்ளத்தில் சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். அந்த சமாதானம் ஆண்டவர் ராஜ்யத்தில் ஒன்று சேரும். நம்ம உலகத்தில் எதெல்லாம் அனுபவித்தோன்னு ஆண்டவர் எல்லாம் தேவன் கணக்கு வைக்கிறவர் அல்ல. நம்ம எப்படி வாழுகிறோம், அப்படி வசனத்துக்கு எப்படி பயந்து, வேதம் சொல்கிறது, அப்படி வசனத்துக்கு பயந்து நடுங்கிறவனையே கர்த்தர் நோக்கி பார்ப்போம். வசனம் ஒன்றா நடுங்கணும். கொலை இருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, இச்சை அடக்கமுள்ளவர்களாக இருப்பீர்களாக, பிறர் பொருளை இச்சையாதிருப்பாயாக. வசனம் வாசிக்கும் போது அந்த வசனம் உள்ளத்துக்குள்ளே வரணும். அப்படி வாயோடு போயிட்டேன்னா பிரயோஜனப்படாது. அப்படி நாம் வசனத்தை ஏற்றுக்கொண்டு வாழும்போது கர்த்தர் நம்மிலே மகிமைப்படுவார், நம்மை பிரகாசிக்க செய்வார். ஆமென். வேதம் சொல்கிறது, உங்களோட வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கணும். நாம் வெளிச்சமாக இருக்கணும். உள்ளே இருக்கணும் வெளிச்சம், வெளியல்ல. இதல்ல, உள்ளத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் ஒளி, அவர் ஒளியாக இருக்கிறார். அவருடைய ஒளி நமக்குள்ளே வரும்போது அந்த ஒளிங்கிறது பிரகாசம் அடையும். என் முகத்தை பிரகாசம் அடையும், என் கண்களை தெளிவாக்கும், என் சிந்தனையை தெளிவாக்கும், என் வாயின் வார்த்தைகள் பிரயோஜனமாகும். சோதரம். கையின் செயல்கள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும், காலின் நடக்கைகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். சோதரம். நம்ம ஒரு நாள் அதிகாலை எழுப்பி, ஆண்டவரே இந்த காலின் நடக்கைகள், என் கால்கள் எதிலும் சிக்கிக்கொள்ளாதபடி காத்துக்கொள்ளும். எத்தனை பேர் இன்றைக்கு கதறுகிறார்கள், ஐயோ அறிவீனமாக செய்த தவறு இன்றைக்கிற வாழ்க்கை. தாவீது ஒரு நாளில் ஒரு அறிவீனம்னு கூட சொல்ல முடியாது, எப்படியும் தவறிப்போனான். ஆண்டவர் சொன்னார், உன் வீட்டை பட்டயம் உன் வீட்டை விட்டு நீங்காது. கடைசி வரைக்கும் அப்படிதான். நம் பிள்ளைகள் எல்லாம் பரிதாபம். ஒரு தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். அப்படிப்பட்ட தாவீது செய்த பாவம் இந்த வாழ்க்கை முழுவதும் துக்கப்படும். ஆனாலும் தேவன் கிருபை அவனுக்கு அதிகமாக கிடைத்ததுனால கர்த்தரோடு வாழ்ந்தான். ஆமென். சோத்திரம். இன்றைக்கு அவனுடைய சங்கீதம் எனக்கு எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கிறது. அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மிகவும் கவனமாக இந்த மகிமையான வேத வசனம் என்ன சொல்லியிருக்கிறதோ அந்த வேத வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு வசனத்துக்கு பயந்து நடுங்கி நம்முடைய கண்களே தேவரே நோக்கி பார்த்து ஜீவித்தார். ஒரு நாள் வரும், ஒரு வேளை அவருடைய வருகை காணப்படலாம், அல்லது நம்முடைய மரணம் சந்திக்கலாம். ஏதாவது ஒன்று நம்மை சந்தித்தே ஆகும். அன்றைக்கு நம்ம அவருடைய மகிமையான பறந்து ஒரு ராஜ்யத்தில் வச்சார். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய வாஞ்சியாக இருக்கணும், அதுதான் நம்முடைய ஆசையாக இருக்கணும். உலகத்தில் அந்த சொத்தை இன்றைக்கி நிறைய அந்த சொத்தை வாங்கணும். ஒரு நாள் 2 ஆராதனை முடிஞ்சு 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் அந்த லைனில் தான் போகுது. இன்றைக்கி என்ன வசனம் கேட்டோம், ஒன்று எப்படி ஜீவிக்க வேண்டும். 2 தேவனுடைய பிள்ளைகள் இந்த அன்னைக்கு வேதத்தை வாசித்தீங்களா, என்ன வசனம் வாசித்தோம். நம்ம குடும்பமாக இருந்து ஒரு ஆலோசனை பண்ணணும். பரலோக ராஜ்யத்து போகிறதுக்கு நாம் என்ன செய்யணும், குடும்பமாக எத்தனை பேர் நம்ம அப்படி சிந்திக்கிறோம், அப்படி பேசுகிறோம். நம்ம எதெல்லாமோ இன்றைக்கி நாளைக்கு கல்யாணத்துக்கு போகிறோம், என்ன ட்ரெஸ் போடலாம், எதெல்லாம் மாட்டலாம், எல்லோரும் ஒரே யூனிஃபார்மில் போமா, அப்போ எனக்கு அந்த யூனிஃபார்மில் எனக்கு ஒன்று எடுத்தாருங்க. வீடு நடக்கிறத சொல்கிறேன், நான் குறையாக சொல்லலை. கர்த்தர் நல்லவர். சோத்திரம். அதெல்லாம் நம்ம தீர்மானம் எடுக்கணும். ஒரு ஆள் சொன்னார், காலையில் முன்னே என்ன ட்ரெஸ் போடணும் ஆண்டவரே காப்பாரான். எனக்கு தெரியாது. உடனே அந்த ட்ரெஸ்ஸை கலராக காட்டுவாரான் அப்படின்னு. நான் அதை நம்பரில் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. சோதரம். அப்படி அந்த லைனுக்கு நான் போக சொல்லலை. குடும்பமாக
ஆண்டவருக்கும் நான் நிற்கணும். ஆண்டவரே, பல காரியங்களையும் யோசித்து செய்கிறோம். ஆனால் ஆண்டவரே, நான் குடும்பமாக உமக்கு பிரியமாக வாழணும். ஆண்டவரே, குடும்பமாக உங்களுடைய ராஜ்யத்தில் வந்து சேரணும். அதற்காக என்ன செய்யணும் ஆண்டவரே? மனைவி என்ன செய்யணும்? மனைவி கணவன்ட்ட நம்ம என்ன செய்யணும்? பிள்ளைகள்கிட்ட சொல்லணும், மக்களே நம்ம இப்படி ஜீவிக்கணும், இப்படி ஜெபிக்கணும், இப்படி தேவனுக்கு பயந்து ஜீவிக்கணும், அப்பா அம்மா கீழ்ப்படியணும், அவங்களுக்கு தான் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் வாசல் திறக்கும். அப்படி சொல்லும்போது சிறுவராய முதலே அப்படியே சொல்லி 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 பிள்ளைகளை நடத்தும் போது ஒரு நாள் அந்த ராஜ்யத்தில் அந்த பிள்ளைகள் போய் சேரும். கர்த்தர் கிருபை தருவார். ஆமென். முயற்சி செய்யணும், ஆசைப்படணும், பரலோகத்து போன்னு ஆசைப்படணும். தேவன் அப்படி என்னையும் உங்களையும் நடத்துவாராங்க. அந்த ஆசை இருக்கணும் முதல்ல. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நாமே நம்ம சரி காரியங்களை சொல்லி ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் தாமே அந்த ஜெபத்தில் கர்த்தர் நம்மை நடத்துவாராங்க. அப்போ பாவிகளுக்கு தேவன் தன்னுடைய வழியை தெரியப்படுத்துவார். அதான் இன்னைக்கு வசனம். நம்ம பாவி என்று உணரும் போது அந்த வழியை நமக்கு காண்டுவார். நம்ம ரட்சித்து, இதாப்பா இதுதான் என்னுடைய வழி, இந்த வழியில் நட, விவேகமாக நட, பரிசுத்தமாக நட, எனக்கு தேவனுக்கு பயந்து நட, நான் உன்னை கரம் பிடித்து நடத்துவேன். யாரை கர்த்தர் கரம் பிடித்து நடத்துவார்? தேவனுக்கு பயந்தவளை கர்த்தர் கரம் பிடித்து நடத்துவார். அவளுக்கு தான் நம்ம வழியை சொல்லித் தருவார். பாவி என்று உணர்கிறவனுக்கு, எப்பா இதுதான்ப்பா பரிசுத்த வழி, இதான் ரட்சிப்பப்பா, இதான் பரலோராஜ்யத்துக்கு போகிற வழி, நானே வாசல் என்று சொல்லி ஏசப்பா தன்னை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி ஜெபம் பண்ணும் சொன்னால் 24 நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். கர்த்தருடைய மகிமையின் சந்தோஷம் உங்கள் எல்லோரும் நிரப்போதா. சரி, இந்த நாள் முழுவதும் நமக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஜெபம் பண்ணும். பரிசுத்த தேவனே, ஜெபத்தில் கலந்து கொண்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாள் தேவன் ஆசீர்வாதத்தை தாரும். இந்த நாள் முழுவதும் கர்த்தருக்குள்ள அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாக ஜீவிக்க இந்த நாள் அவளுக்கு ஆசீர்வாதமாக அமைய கர்த்தர் கிருபை தாரும். எந்த கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவீனங்கள், திடீர் பொல்லாத வல்லமைகள் நம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளாதபடி ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். சத்துரு நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் குழப்பி விடாதபடி, திடீரென்று பிரச்சனை ஏற்படுத்தி விடாதபடி ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆசீர்வாதமாக ஜீவிக்க கிருபை தாரும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தர் கலந்து கலந்து கொண்ட எல்லா பிள்ளைகளையும் குடும்பத்தினரும் கர்த்தர் அப்படி ஆசீர்வதித்து நாளைக்கு கர்த்தர் ஆசீர்வதித்து தர முடியாத சோத்திரணும். சோத்ராம் சோத்ராம் சோத்ரம். அல்லேலூயா. வீடுகளிலும் இருக்கும்போதும் வெளியே செல்லும் போதும் கர்த்தரமே வேலி எடுத்து பாதுகாத்து முடியாது ஜோமனும். ஆண்டவரே சோத்திரம், நாங்கள் வீடுகளில் இருக்கிற கடமைகளை செய்கிறோம், வெளியே போகிறோம். ஆண்டவரே கிராமங்கள் இருக்கிறவர்கள் வயல்களுக்கு, தோப்புகளுக்கு, வாழைத்தோட்டங்களுக்கு, ரப்பர் நட்டிருக்கிற இடங்களுக்கு அவள் நாங்கள் செல்லக்கூடிய அனுதின சில காரியங்களை எங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறீர். அவற்றை நாங்கள் நல்ல முறையில் செய்ய கிருபை தாரும். அனுதினமும் எங்களுடைய கடமைகளை, வேலைகளுக்கு என்னென்ன வேலைகளுக்கு போகிறோமோ அந்த வேலையை, கொத்த வேலைக்கு போகிற, ஆசாரி வேலைக்கு போகிற, பிளம்பிங் வேலை, டிரைவிங் வேலை, அலுவலகங்களுக்கு வேலைக்கு போகிறது, பெட்ரோல் பங்கு வேலைக்கு போகிறது, ஆண்டவரே இன்னும் பல ஸ்கூல்களுக்கு பலவிதமான பணிகள் இருக்கிறது. ஆண்டவரே எல்லா ஒரு அலுவலகன்னா பலவிதமான பணிகள் இருக்குது. அப்படி பலவிதமான பணிகள், காவல்துறையில் வேலை செய்கிறவர்கள், ஆண்டவரே மருத்துவ சம்பந்தமான வேலை செய்ய எல்லா இடங்களையும் நாங்கள் வேலைக்கு போகிறதுக்கு நம்முடைய பிள்ளைகள் காலையில் ஆயத்தப்படுவார்கள். தேவனே எல்லா இடத்திலும் அதற்கு பிரயாணம் படும்போது, வேலை செய்கிற இடத்திலும் நல்ல பாதுகாப்பு, வீட்டில் இருக்கும்போதும் நல்ல பாதுகாப்பை கொடுக்கணும்ப்பா. போக்கை வேதம் சொல்லுது, என் சமூகம் உனக்கு முன்னாக செல்லும். என் அருமையான வார்த்தைப்படி, வாக்கு தத்தத்தின்படி இந்த பிள்ளைகளை கண்மணி போல பாதுகாத்து முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இருக்கிற இடத்துல கர்த்தர் பாதுகாத்துக் கொள்கிறார். ஆண்டவரே வேலை செய்கிற இடத்துல பாதுகாத்துக் கொள்கிறாங்க. ஆண்டவரே மின்சார சம்பந்தமான வேலை செய்கிற அநேக தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள். கர்த்தாவே பிள்ளைகளை கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளையா. எந்த விதமான சத்துருடைய கிரிகள், ஆபத்து, மோசம் பிள்ளைகள் அணுகாத. அதுபோல் கடல் தொழில் செய்கிற ஆசீர்வதியும் பலவிதமான ஆபத்து நிறைந்த வேலைகளை செய்கிறது உண்டப்பா. குழியில் இறங்கி வேலை செய்வது உண்டு, மரங்களில் ஏறி வேலை செய்வது உண்டாண்டுவரே. தேவனை தென்னை மரம் தேங்காய் பறிக்கல் உண்டாண்டுவரே. அல்லது சின்ன வர மரங்களில் பலவிதமான வேலை செய்வது உண்டு. கர்த்தாவே எல்லா வேலைகளிலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பை தரும்படியாக ஜெபிக்கிறோம்.
இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமென். பிள்ளைகளுக்கு வேலை செய்ய எல்லாருக்கும் நல்ல பாதுகாப்பு கர்த்தர் கொடுக்க முடியாத சோதரணும். சோதராம் சோதரம் அல்லேலூயா. கர்த்தரை ஊழித்து செய்கிற பிள்ளைகள் கர்த்தர் ஆசீர்வதியும் ஜெபணும். ஆண்டவரே பரிசுத்தவனே உடைய ஊழித்து செய்கிற பிள்ளைகள் கர்த்தர் ஆசீர்வதியும். ஊழியம் கர்த்தருடையது. ஆண்டவரே ஊழியத்தை நல்ல வெற்றியை தருவீராக. இந்த கடினமான நாட்களில் நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன சூழ்நிலையில் நம்முடைய பிள்ளைகள் ஊழியம் செய்கிறார்கள் ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கனப்படுத்தி ஆண்டவரே ஆத்துமக்களை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்த கிருபைத்தார். அவள் ஜெபிக்கும் போது விடுதலை உண்டாகட்டும். எந்த குடும்பத்தில் எந்த நபருக்காக அவள் கர்த்தரத்தில் மன்றாடுகிறார்களோ தேவரே நம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு ஒரு அதிசயத்தை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஒளிஞ்சிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் எப்படி கர்த்தர் ஊழியத்தை செய்தார்களோ அவ்விதமான கீழ்ப்படிதலும் நல்ல ஆவியின் பரிசுத்தாவின் அபிஷேகமும் பிள்ளைகள் கொடுத்து ஆண்டவரே எல்லா இடத்திலும் உள்ள பிள்ளைகளை கர்த்தர் கனப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் மாறுவதாக தேவானுகளும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சோத்திரம். நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம். நம்முடைய தனிப்பட்ட ஜீவியம் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கணும், சமானமாக இருக்கணும். நம்முடைய வாயின் பேச்சுக்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். ஜெபம் பண்ணும். நன்றி ஆண்டவரே, எங்களோட வாயின் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகணும்ப்பா. பொய்யான வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. மற்றவர்கள் வேதனை உண்டாக்குற வார்த்தைகள் என்னோட வாயிலிருந்து புறப்படாதபடி என் அருமை தேவன் எங்களை கண்மணி போல பாதுகாத்துக்கணும். இசப்பா அந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட எல்லா பிள்ளைகளுக்கும் அந்த கிருபைத்தான். ஆண்டவரே எங்களோட வாயின் வார்த்தை மிகவும் கவனமாக இருக்கணும்ப்பா. ஆண்டவரே அநேகரை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள், யாரையும் துக்கப்படுத்துகிற வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. இந்த வாயின் வார்த்தையினால் எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்திருக்கிறதப்பா. ஆண்டு எத்தனையோ வேதனையோடு இருக்கிறல்லப்பா. இப்படி நிறைய பேர் சொல்லுகிற வார்த்தை, அவன் என்ன அம்மா இப்படி பேசிட்டாங்களே, என் பிள்ளை என்ன இப்படி பேசிட்டானே, எங்கள் ஆண்டி என்ன இப்படி பேசிட்டாங்களே, எங்கள் அப்பா என்ன எவ்வளோ அன்பாக இருந்தவங்க இப்படி பேசிட்டாங்களே. ஒரு வார்த்தையினால் எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே பொடிந்து கிடக்கிறதப்பா. கர்த்தாவே அவளை ஒருமுறைப்படுத்தும், சந்தோஷப்படுத்தும், அந்த துக்கங்களை மாற்றும். அந்த வாயின் வார்த்தைகள் ஆண்டவர் யாரை காயப்படுத்தி விடாது, யாரைக்கும் வேதனைப்படுத்தி விடாதபடி எங்கள் வாயின் வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். கவனமாக பேச இந்த பிள்ளைகளை கிருபைத்தார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா. சோதரம் சோதரம். நாம் செல்லுகிற இடத்துல, இருக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, எல்லா இடத்திலும் நல்ல முன்மாதிரி காட்ட முடியும். இயேசு கிறிஸ்து காட்ட முடியும். ஜெபணும். ஆண்டவரே நாங்கள் எல்லா இடத்திலும் நல்ல முன்மாதிரியாக ஜீவிக்க எங்களுக்கு கிருபைப்படுங்கப்பா. முன்மாதிரியாக ஜீவிக்க கிருபைப்படும். கிறிஸ்து இயேசுவின் அச்சடையாளங்களை எங்கள் சரீரத்தில் தரித்தவர்களாக ஜீவிக்கணும்ப்பா. ஆண்டவரே சோத்திரம். என் அவயவங்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுதப்பா. அது எழும்பி வரக்கூடாதப்பா. ஆண்டவரே எங்களை மூளைகள் கிறிஸ்து இயேசுவோடு சிலுவை அறையப்படணும். இருதயம் அறையப்படணும், கை அறையப்படணும், கண்கள் அறையப்படணும்ப்பா. ஆண்டவரே நாக்கு அறையப்படணும்ப்பா. தேவரே எல்லா இடத்திலும் நல்ல முன்மாதிரியாக இயேசு கிறிஸ்துவை ஆதி நூற்றாண்டில் கிறிஸ்தவனுக்கு இயேசு கிறிஸ்துவ பின்பற்றவர் கிறிஸ்தவன் என்ற பெயரை மற்றவர்கள் சொட்டினார். அதே போல் இவன் தேவ மனுஷன் என்பது மற்றவர்கள் எங்களை பார்த்து சொல்லணும்ப்பா. அப்படி சொல்லுகிறார்களா என்பதான் நாங்கள் ரொம்ப பெரிய கேள்விக்குறியோடு தான் வாழ்கிறோம். என் அருமை தேவனே, என்னுடைய குடும்பம் நாங்களே ஏசப்பா இவ்வளோ தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் என்று சொல்லணும்ப்பா. ஒருவருக்கு ஒரு சமாதானம் உள்ளவர் இருக்கணும், மன்னிக்கிறவர் இருக்கணும். அப்படிப்பட்ட நல்ல தெய்வீக குணாதிசயங்கள் வெளிப்பட என் ஆண்டவர் கிருபைத்தார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா. செய்யாத தவறுகள் யாராக குற்றம் சாட்டப்பட்டிருப்பானால் அதில் கர்த்தர் விடுதலை தர முடியாது. ஜெபம். நன்றி ஆண்டவரே, பரிசுத்தவனே, நாங்கள் செய்யாத ஏதாவது காரியங்களுக்காக வீணாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் யாராவது இந்த ஜெபத்தில் இருப்பானால் கர்த்தர் இறங்கி இவர்கள் இந்த குற்றத்தை செய்யவில்லை என்று மற்றவர்கள் குற்றச்சாட்டு புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபைத்தார். சிலர் என்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று அங்கலாய்க்கிற சிலரை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே அப்படி தன்னைத்தானே அப்படி என்னை புரிந்து கொள்ள வேண்டிய அங்கலாய்க்காதபடி ஆண்டவர் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தாவே சோத்திரம், நான் எதிலே தவறுகிறனோ என்று சொல்லி என் மற்றவர்கள் தவறாக என்னை நினைக்கக்கூடிய அளவில் என்னிடத்தில் ஏதாவது இருக்கிறதா என்பதை தன்னை உணர்கிற உணர்வை எல்லாருக்கும் கொடும். கர்த்தர் காத்துக்கொள்ளும். செய்யாத தவறுகளுக்கு யாராவது குற்றம் சாட்டப்பட்டிருப்பான கர்த்தர் அதிலிருந்து நல்ல ஒரு விடுதலை கொடும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதுபோல் கோர்ட்டுகளுக்கு வீணான வழக்குகளுக்காக போறவர்கள் யாருக்கு இருப்பார்களானால் கர்த்தர் நல்ல விடுதலை கொடுக்க முடியாது. ஜெபம். நன்றி ஆண்டவரே. நீதிமன்றங்களுக்கு அடிக்கடி செல்லக்கூடிய சில சூழ்நிலை வழியாக கடந்து செல்லுகிற யாராவது
இந்த யாருக்கு குடும்பத்தில் யாராக இருப்பார்களானால் ஆண்டவரே இந்த நேரத்தில் அவளை உங்களது கருத்தில் தருகிறோம். கர்த்தர் அந்த உதவிப்பீராக. ஆண்டவர் தேவையில்லாமல் நான் போகிறேன் ஆண்டவரே, கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ஆண்டவரே நீதியை செய்கிற தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஒரு நீதியை செய்து நல்ல விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தர் நீதியை செய்கிற தேவன் நல்ல நீதியை தரும்படியாக சோதரன் கம்பெனியில் வேலை செய்கிறவர்களுக்கு அந்த குறிப்பிட்ட வேலையை நல்ல முறையில் செய்வதற்கு கர்த்தர் கிருபை முடியாது ஜெபணும். பரிசுத்தமே கம்பெனியில் வேலை செய்கிற எல்லாருக்கும் பணத்தை தருகிறோம். ஏசப்பா இந்த நாளிலும் அரசாங்க வேலை மிகவும் குறைவு. அநேக தனியார் இடத்துல தான் வேலை செய்கிறார்கள். அந்த வேலைக்கு எந்த பாதிப்பு வராதபடி திடீர்னு சிலரை பிரித்து விடுகிற சில பரிதாபங்களை பார்க்கிறோம். ஆண்டவரே, ஒரு சின்ன குறைகள் இருந்தாலும் ஆண்டவரே சிலர் வேலையை விட்டு நிப்பாட்டி விடுகிறார்கள். ஆண்டவரே, சில இடத்துல அப்படி கேள்விப்படும் சில துக்கமான காரியங்கள் சிலர் பகிர்ந்து கொள்கிறார்கள். ஆண்டவரே தேவனே, ஒரு வேலை செய்கிறவர்கள் அந்த வருமானத்தை நம்பிதான் அவர்கள் வாழ்வார்கள். திடீரென்று வேலை போகும்போது அவர் என்ன செய்வார்கள் ஆண்டவரே? யாரோ ஒருவர் சொன்னதை கேட்டு சிலர் வேலையை விட்டு நிறுத்தி விடலப்பா. அப்படி எங்கள் வேலையை கெடுப்பதற்காகவும் போராடி சில பொல்லாத வல்லமை இருக்கிறது. கர்த்தாவே இறங்குவீராக. உடைய பிள்ளைகள் கம்பெனியில் வேலை செய்கிறவர்கள், தனியார் இடத்த வேலை செய்ய எல்லாருக்கும் அனுகூலத்தை தாரும். எந்த வேலைகளை பொறாதபடி நல்ல வருமானங்களை ஆசிரியம், சம்பளங்கள் கூட கிடைக்க கிருபைதானப்பா. ஆண்டவர் யார் கண்கள் தய கிடைக்கணுமோ அவருடைய கண்களை தய கிடைத்து குறிப்பிட்ட வேலையை நல்ல முறையில் செய்து முடிக்க உடைய பிள்ளைகளுக்கு நல்ல கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா. கர்த்தாவே, தனியார் துறை வேலை செய்கிறவர்கள் எல்லாருக்கும் கர்த்தர் அதிகமான கிருபையை கொடுத்து கர்த்தர்களை காத்து முடியாத சோதரம். அல்லேலூயா. பதவி உயர்வுக்கு எதிர்பார்த்து நல்ல பதவி உயர்வு கர்த்தர் கொண்டு ஜெபணும். பரிசுத்த தேவனே, வேலை செய்வர்களுக்கு நியாயமான பதவி உயர்வுக்காக யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ கர்த்தர்களுக்கு கிருபை கொடுத்து ஏற்ற விலையில் அவர்கள் எதிர்பார்க்கிற பதவி உயர்வை கர்த்தர் கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா. விளையாட்டுத் துறையில் ஈடுபட்டிருக்கிறவர்களுக்கு அந்த விளையாட்டுத் துறையிலும் நல்ல அறிவும் புத்தியும் தரணும், பலம் வேணும். ஏன்னா ஒரு நாள் கூட ஒரு சரீரத்தில் ஒரு சின்ன பலையும் வரக்கூடாது. கர்த்தர் அப்படி நல்ல பலப்படுத்தணும், கிருபை தரணும், பெருமையும் வரக்கூடாது. சோத்திரம். அந்த பிற்கால வாழ்க்கை ஆச்சரியமாக இருக்கணும். ஜெபணும். பரிசுத்த தேவனே, விளையாட்டுத்துறை இருக்கிறவர்களுக்கும் நல்ல சுகமும் பலமும் கர்த்தர் கொடுப்பீராக. அவர்கள் பிற்கால வாழ்க்கை ஆச்சரியமாக இருக்க என் ஆண்டவர்களுக்கு கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் கொடுக்க முடியாது சோதரம். அப்படியே சரீர சுகத்திற்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரே உடைய குடும்பத்தில் ஒவ்வொருவருடைய கர்த்தர் தருகிறோம். கர்த்தர்களை சரீரங்களை பலப்படுத்துவீராக. சிறியவர் முதல் பெரியவரை அடுத்த ஆசிரியம். சில குடும்பத்தில் சின்ன பிள்ளைகள் ஆண்டவரை ஓயாமல் ஆண்டவரே மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய சில சூழ்நிலைகளில் சிலர் இருக்கலாம். கர்த்தரை இறங்கி இந்த நாளிலிருந்து அதில் நல்ல விடுதலை தந்து பிள்ளைகள் சுகத்தோடு காணப்பட கிருபைத்தாலும் அடிக்கடி வருகிற இந்த பலவீனத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே நல்ல விடுதலைக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை அந்த பிள்ளைக்கு நல்ல சுகம் உண்டாவதாக. கர்த்தர் ஆசீர்வாதம் பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, வயது முதிர்ந்தவர்கள் ஆண்டவரே வயது நிமித்தம் சில பலவீனம் இருந்தாலும் அவர்களுடைய கடமைகளை அவர்கள் செய்வதற்கு கர்த்தர் கிருபை. யாருக்கும் பாரமாயிராதபடி ஜீவனில் மட்டும் கர்த்தர் அவர்களுக்கு நல்ல சுகமும் பலமும் கொடுத்து நல்ல கிருபையாய் பரிசுத்தமாக சந்தோஷம் சமாதானத்தோடு நல்ல சமாதானம் ஜீவிக்க கர்த்தர் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே ஜெபத்தில் கலந்து கொண்ட பிள்ளைகளுக்கும் குடும்பத்தில் ஒவ்வொரு சிறியவர் பெரியவர் வரை எல்லாருக்கும் கர்த்தர் நல்ல சுகமும் பலமும் கிருபையும் கொடுக்க முடியாத சோத்திரம். பலவீனத்தை கர்த்தர் தாங்க முடியாத சோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய பொருளாதாரத்துக்கு ஜெபம் பண்ணுவோம். மரங்கள் மூலமாக வருமானம் பெறுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அப்படியே வருமானம் தரக்கூடிய மரங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அடுத்து அதை போல வருமானத்துக்காக மிருகங்கள் வளர்க்கலாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஜெபம் ஆண்டவரே, மரங்கள் மூலமாக தென்னை மரங்கள், வாழை மரங்கள், மற்ற மாமரங்கள், ரப்பர் மரங்கள், இப்படி பலவிதமான கனிதர மரங்களை வைத்து அதன் மூலமாக வருமானம் ஈட்டுள்ள ஆசிரியம். அந்த மரத்தில் எந்த விதமான நோய்கள் வராதபடி காத்துக்கொள்ளும். ஆண்டவர் திருடர்கள் வந்து அதை திருடி அந்த பலன்களை திருடி விடாதபடி கர்த்தர் தூதனை அனுப்பி காத்துக்கொள்ளபடியாக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே சோத்திரம். அந்த மரங்களுக்குள்ள எந்த நோய் நொடிகள் இப்பொழுது பலவிதமான நோய்கள் பல
மரங்களையும் விருட்சங்களையும் தாக்குறதை பார்க்குறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட தாக்குதல் நம்முடைய பிள்ளைகளுடைய சொத்துகளுக்கு வராதபடி கர்த்தர் வேலி எடுத்து காத்தோம். திருடர் உட்புகுதலும் குடியோடி போய் இல்லாதபடி கர்த்தர் கண்மணியை பாதுகாத்துக்கொள்ளும். நல்ல பலன்கள் கிடைத்து கர்த்தர்களோட சந்தோஷமாக காணப்பட ஜீவிக்க என் ஆண்டவர் கிருபை தாரும். தாழ்த்தி தருகிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதி. அதுபோல் கண்டுகாரிகள் வளர்த்து அதன் வருமானம் ஏற்றவர்கள் கர்த்தர் ஆசீர்வதியும். நல்ல பலன்களை தாரும். அந்த கண்டுகாரிகளை கர்த்தர் நோய்கள் வராடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். சிறு தொழிலை செய்கிறவர்கள், கடை வியாபாரம் பண்ணுறவர்கள் எல்லாருடைய பிரயாசங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவருடைய கண்மணி போல பாதுகாத்துக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வருமானத்தை தாரும். எந்த வீண் செலவுகளுக்கும் நம்முடைய பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளும். நாங்களும் கர்த்தர் தருகிற வருமானங்களை அனுவரை கவனமாக செலவழிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவி எப்படி இருக்க வேண்டும் என்பதை வேதம் சொல்லித் தருவது. அவ்விதமாக நம்மிடத்திலிருந்து நல்ல நம்மை பார்க்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும். சுருக்கமாக தான் ஜெபம் ஆண்டவரே என்னை உண்மை பார்க்கணும்ப்பா. அப்படி பார்க்க ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நடத்துவோம். நல்ல தெய்வீக குணாதிசயம் வெளிப்படணும். நல்லா ஜெபிக்கணும், நல்லா துதிக்கணும். அதிகாலை எழும்பி சாயங்காலம் ஜெபிக்கலாம், மத்தியானம் ஜெபிக்கலாம்னா நடக்கலாம். அது கஷ்டம், அபூர்வம். ஏதாவது வேலைகள் வரும். அதிகாலையில் நேரப்பட எழும்பி ஆண்டவர் நோக்கி கரங்களை நீட்டி ஜெபிக்கணும். இந்த கிருபை ஜெபம் பரிசுத்தவனே இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட பிள்ளைகளை கருத்தை தருகிறோம். அதிகாலை எழுப்பி ஜெபிக்கிற கிருபை தான். வேதத்தை அனுதினம் வாசித்து அந்த வேத வசனத்தின்படி ஜீவிக்க கிருபைத்தார். எங்களிடத்துல நல்ல குணங்கள் வெளிப்படணும்ப்பா. அன்புள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக, நீதியை சேர்றோம். எந்த இடத்தும் நீதியாக இருக்கணும்ப்பா. அநியாயத்து அக்கிரமத்து பக்கம் நாங்கள் திரும்பவே கூடாதப்பா. எங்களுடைய இனம், என் சொந்தக்காரர், என் பிள்ளை என்று சொல்லி நாங்கள் அநியாயத்து பக்கம் போகாதபடி கர்த்தர் வசனத்தோடு ஜீவிக்கணும் கிருபை. எங்களை பார்க்கணும் நீதிமான் என்று சொல்லணும்ப்பா. ஆண்டவரே ஏசப்பா எப்படி நீங்கள் ஜீவித்தீங்களோ அதை போல ஜீவிக்க நீங்கள் சொன்னி என் நாமத்தில் எதை கேட்டான் சொல்லி என் இயேசுவின் நாமத்தில் ஜீவிக்கணும். எங்களுக்கு நல்ல ஞானம் புத்தி கிருபை தான் ஏசப்பா. நல்ல தேவன் ஆண்டவரே. மாம்சத்தின் கிரிகள் வேதத்தில் 17 மாம்சத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அந்த மாம்சத்தின் எரிச்சல், பொறாமை, வஞ்சகம், வாக்குவாதங்கள், கபடுகள் நிறைய இருக்குதப்பா. காம விகாரத்தை எடுத்த காரியங்கள், அசுத்த வாழ்க்கைக்கு எடுத்த காரியங்கள், களியாட்டுக்கள், ஆண்டவரை செல்ஃபோனில் அசுத்தங்களை பார்க்கறது இதெல்லாம் எங்களை விட்டு அகன்று போனப்பா. அதெல்லாம் எங்களை தீமையை நடத்தி கடைசியில் நரகத்தில் கொண்டு சேர்க்கும் பார்க்கணும். அதுக்கு எங்கள் விலைக்கு காத்துக்கணும். ஆவியின் கனிகளாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சை, அடக்கம் என்னும் ஆவியின் கனிகளால் நிரப்பும். தெய்வீக குணாதிசயங்கள் எனக்கு வெளிப்பட கத்திருக்கிறதான். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா. ஜெபம் அன்பு ரட்சகரே, ஜெபத்தில் கலந்து கொண்டு எங்கள் எல்லாரும் கருத்தை தருகிறோம். நாங்கள் மன்னிக்கிறவர்களாக, முதல்ல துதிக்கிறவர்களாக, ஒருவருக்கு ஜெபிக்கிறவர்களாக, கணவனுக்காக மனைவி ஜெபிக்கணும், மனைவிக்காக கணவன் ஜெபிக்கணும், பிள்ளைகளுக்கு அதிகமாக ஜெபிக்கணும், என்னோட பெற்றோருக்காக ஜெபிக்கணும், என்னோட மாமியாருக்காக மருமகள் ஜெபிக்கணும், மருமகளுக்காக மாமியார் ஆண்டவரே அவளை ஆசீர்வாதம் ஜெபிக்கணும். குடும்பத்தை அந்த மருமகளை கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லாரும் அப்படி ஒருவருக்கு ஜெபிக்கும், ஒருவர் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணணும், ஒருவர் ஆசீர்வதித்து ஜெபிக்கும். கர்த்தர் கிருபைத்தாரும். எங்கள் குடும்பங்களில் நல்ல சமாதானம், குடும்ப வாழ்க்கையில் தனிப்பட்ட ஜீவியத்திலும் ஒரு தெய்வீக சமாதானம் காணப்படும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமென். அப்படிப்பட்ட தெய்வீக சமாதானம் சந்தோஷத்தோடு ஜீவிக்க கர்த்தர் கிருபையினுடைய ஜெபமும் சோதராம் அருமை அருமையான அந்த ஜெப நேரத்துக்காக சோதம். ஜெப நேரத்தில் வந்த எல்லா தேவப்பிள்ளைகளும் ஆசிரியர் குடும்பங்களை ஆசிரியரையும் தெய்வீக வழிநடத்தலை தாரும். ஜெபித்து துதித்து கர்த்தரை கீழ்ப்படிந்து வேத வசனத்தின் பிரமாணத்துடன் ஜீவித்து ராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட கிருபைத்தான். எல்லா குடும்பத்திலும் தேவ அன்பும் தேவ சமாதானம் விசேஷம் ஜெபத்தில் கலந்து கொண்ட எல்லா குடும்பத்திலும் எல்லா உள்ளங்களிலும் தேவ அன்பும் தேவ சமாதானமும் ஒருமனம் ஒற்றுமை காணப்பட கர்த்தர் கிருபைத்தான். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமென். ஆமென். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.